அபிசீனியாவின் மன்னன் நஜாசியின் கீழ் இருந்த ஆளுநர் யமன் நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவன்தான் ஆப்ரஹா. ஒவ்வொரு ஆண்டும் தனது பிராந்தியத்திலிருந்து பல மக்கள் வடக்கே பயணம் செய்வதை ஆப்ரஹா கவனித்தான். ஆர்வத்துடன், நீங்கள் எங்கே போகின்றீர்கள் என்று அவர்களிடம் கேட்டான். அதற்கு மக்கள், நாங்கள் மக்காவிற்கு ஹஜ் யாத்திரைக்கு செல்கின்றோம் என்று பதிலளித்தனர். ஆப்ரஹா கேட்டான், நீங்கள் செல்வதற்கு அங்கு என்ன சிறப்பு இருக்கிறது? இது காபா, அல்லாவின் புனித இல்லம் மற்றும் அனைத்து அரேபியர்களின் வழிபாட்டு மையம் என்று மக்கள் விளக்கம் அளித்தார்கள். அதற்கு ஆப்ரஹா கூறினான், உங்களுடைய எந்த வீட்டையும் விட மிகச்சிறந்த ஒரு வீட்டை நான் உங்களுக்கு கட்டித்தருகிறேன். நீங்கள் மக்காவில் உள்ள காபாவிற்கு செல்வதற்கு பதிலாக ஹஜ் செய்வதற்கு இங்கு வருவீர்கள் என்று கூறினான். எனவே ஆப்ரஹா அவனும் அவனுடைய மக்களும் கிறிஸ்தவர்களாக இருந்ததால் யமனில் அல் குலைஸ் என்ற பெரிய தேவாலயத்தை கட்டினான். அது காபாவிற்கு போட்டியாகவும் அரேபியா முழுவதும் உள்ள யாத்திரிகர்களை ஈர்க்க வேண்டும் என்றும் அவன் விரும்பினான். வழிபாடு மற்றும் வணிக நோக்கங்கள் என்று பல காரணங்களுக்காக மக்கள் அங்கு திரள வேண்டும் என்று அவன் விரும்பினான். ஆனால் அவன் நினைத்தபடி யாத்ரீகர்கள் யாரும் அங்கு வரவில்லை. ஆத்திரமடைந்த ஆப்ரஹா பழிவாங்கும் நோக்கத்தோடு, நான் காபாவை அழிப்பேன் என்று கடும் குரலில் சவால் விட்டான். அவனிடம் மஹ்மூத் என்ற பெரிய யானையும் இருந்தது. ஆப்ரஹா யானை மற்றும் குதிரை ஓட்டுநர்களை கொண்ட பெரும் படையுடன் காபாவை நோக்கி புறப்பட்டான். ஆப்ரஹா வருவதை அறிந்த மக்காவாசிகள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களுடன் ஆப்ரஹாவின் படை வருவதற்கு முன் மக்கா நகரை விட்டு வெளியேறினார்கள். ஆப்ரஹாவின் படைக்கு எதிராக மக்காவில் யாரும் இருக்கவில்லை, ஒருத்தரை தவிர. அவர்தான் அப்துல் முத்தலீப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய தந்தையாவார். அவர் மக்காவின் பாதுகாப்பிற்காக அங்கேயே இருந்தார். யாரும் இல்லாத மக்கா நகரத்தில் அதன் பாதுகாப்பை அவனுடைய சொந்தக்காரன் அல்லாவிடம் ஒப்படைத்து அங்கேயே அருகில் தங்கியிருந்தார். அல்லாஹ் அவனுடைய வீட்டை பாதுகாக்க அவனுடைய காவலர்களை அனுப்பி வைத்தான். அபாபில் என அழைக்கப்படும் மில்லியன் கணக்கான சிறிய பறவைகளின் படை மக்காவினில் நுழைந்து காபாவை சுற்றி பறந்து கொண்டிருந்தன. இதனை கண்ட யானை மற்றும் குதிரை படை மக்காவினுள் நுழைவதற்கு மறுத்தன. பல பேர் அவைகளை நகர்த்த முயற்சித்தும் அவைகள் நகரவில்லை. அனைத்து யானைகளும் அவைகள் ஓடும் பாதையில் உள்ளவர்களை நசுக்கிக் கொண்டு ஓடின. அப்போது அல்லாவின் பறவை படை மக்காவிற்கு வெளியில் உள்ள இராணுவத்தை நோக்கி பறந்தன. குதிரைகளும் அச்சமடைந்து அங்கும் இங்கும் ஓடத் தொடங்கின. மில்லியன் கணக்கான பறவைகள் எதிரியின் படைக்கு மேல் ஒரு குடையை போன்று வானத்தை மூடி பறந்து கொண்டிருந்தன. குதிரைகள் தங்கள் ஓட்டுநர்களை தள்ளிவிட்டு ஓடத் தொடங்கின. பின்னர் பறவைகள் சுட்ட களிமண் கற்களை கொண்டு அவர்கள் மீது வீசின. அந்த கற்கள் அவர்களின் உடம்பை துளைத்து கொண்டு சென்றன. இதனால் அவர்கள் சப்பி துப்பப்பட்ட வைக்கோல் போல் ஆனார்கள். இவ்வாறே ஆப்ரஹாவின் முழு படையும் அழிந்தது, அவனும் அழிந்தான். அல்லாவிடம் சவால் விட்டவர்களுக்கு இதுதான் நடந்தது. இந்த வருடத்திலேயே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். இந்த அனைத்து வரலாறும் குர்ஆனில் சூரா ஃபீலில் கூறப்பட்டுள்ளது.